இந்தியா டுடே நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா கிட்ட ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்காமையே போட்டியிட்டீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு, அதே போல் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலையும் இதே பாணியை நீங்கள் கையாளுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையிலேயே பாஜக கூட்டணியை மதிக்குது அப்படின்னா என்னங்க அமித்ஷா பதில் சொல்லியிருப்பாரு? இல்லைங்க, அது வேற இது வேற, பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் தான், நிதிஷ்குமார் கீழே தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னாரு? अगला बिहार का चुनाव आप लड़ेंगे नीतीश जी के साथ या चेहरा बनाकर, या आपको लगता है कि जैसे मुंबई में हुआ सेम फॉर्मूला वहां? देखिए, ऐसा है कि पार्टी के पॉलिसी डिसीजन इस प्रकार के कार्यक्रम में डिक्लेयर नहीं होते, आप भी जानते हो, मगर आपका पूछने का धर्म है, पूछना पड़ता है, और निकल जाए तो हेडलाइन मिले इसलिए पूछते हो। परंतु मैं डिसिप्लिन कार्यकर्ता हूं भारतीय जनता पार्टी का, ये पार्लियामेंट्री बोर्ड का अधिकार है, नीतीश कुमार जी की पार्टी का भी अधिकार है, सभी दल साथ में बैठकर हम तय करेंगे, और तय करेंगे तब आपको बता देंगे. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு நாங்க எப்படி மகாராஷ்டிராவில் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தோமோ அதே மாதிரி பீகாரில் யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறது நாங்கள் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அதன் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார். அமித்ஷா அவர்கள் இப்படி பேசின உடனே பார்த்தீங்கன்னா பீகாரில் மிகப்பெரிய தீயே பத்திக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிண்டேவை இதே மாதிரி தான் சிஎம் ஆக இருந்துட்டு தேர்தலை சந்திக்க வச்சு சிஎம் பதவியை கொடுக்க விடாம ஆக்கிட்டாங்க. மகாராஷ்டிராவிலையும் ஏக்நாத் சிண்டே கம்மியான எம்எல்ஏக்கள் தான் வச்சிருந்தாரு, அவர் சிஎம் இருந்து பிஜேபி தான் அங்கே அதிகமான எம்எல்ஏக்களை வச்சிருந்தாங்க. பீகாரையும் பாருங்க, அவங்க தான் பிஜேபி கிட்ட தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கு, நம்ம கிட்ட கம்மியான எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம சிஎம் இருக்கோம், நம்மையும் அதே மாதிரி முடிச்சு கட்டுறதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜேடியு கட்சி நிதிஷ்குமார் கட்சியில மிகப்பெரிய சலசலப்பு என்பது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேப்ல தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் உள்ள நுழையிறாங்க. மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தி பேசிட்டாரு, இன்னும் மன்னிப்பு கூட கேட்கவே இல்லை, மோடி அரசுக்கு நீங்க கொடுத்த அந்த ஆதரவை உடனடியாக வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அழைப்பு விட்டாங்க. இந்த அழைப்பு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா பீகார் பிஜேபியில் மிகப்பெரிய சலசலப்பு என்பது ஏற்பட்டுருச்சு. அமித்ஷா அவர்கள் இந்த பேட்டி கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பீகார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திலீப் ஜெய்ஸ்வால் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அமித்ஷா ஒரு சாதாரண காரியகர்த்தா தான், எதா இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு பண்ணோம், அதை வேணால் அமித்ஷா சொல்ல வந்திருப்பார், எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான், நிதிஷ்குமார் கீழே தான் நாங்கள் சந்திக்க போகிறோம், அதில் இருவேறு கருத்தே இல்லை, இதில் குழப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி பீகாருடைய பிஜேபி மாநில தலைவர் பேட்டி கொடுக்குறாரு. வெறும் பேட்டி மட்டும் கிடையாதுங்க, ஹரியானாவில் சூரஜ்கண்ட் அப்படின்ற பகுதியில் பீகார் பிஜேபியோடைய 2 நாள் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இதே திலீப் ஜெய்ஸ்வால் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அவருமே என்ன சொல்றாருன்னா, பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரை தான் நாங்கள் சிஎம்மா பார்ப்போம், வேற யாருமே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி இதுவாது பீகார் மாநிலத்தில் எதிரொலிக்கக்கூடிய குரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றிய அரசுல இருந்து ஒரு அமைச்சர் யூனியன் மினிஸ்டரான கிரிராஜ் சிங் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நிதிஷ்குமார் தான் எங்களுடைய தலைவர், அவர் தான் எப்பவும் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரே போடு போட்டாருங்க. அப்போ பீகார் மாநிலத்திலையும் சரி ஒன்றிய அளவுலையும் சரி அமித்ஷாவோட பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க, நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் கிட்ட பிஜேபி போய் சரண்டர் ஆகுறாங்க. இப்படி சரண்டர் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜேடியு கட்சி நிதிஷ்குமாரோடைய கட்சி எக்ஸ் பக்கத்தில் போட்ட ஒரு பதிவு தான். அதில் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் பீகார்னு வந்துட்டா ஒரே ஒரு பேர் மட்டும்தான், அது நிதிஷ்குமார் மட்டும்தான், நிதிஷ்குமார் தான் எங்களுடைய சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிதிஷ்குமாரும் மோடி மட்டும்தான் இருக்காங்க, அமித்ஷா படம் இல்லவே இல்லை. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே எப்படி பிஎம்ஓ அதே போல் சிஎம் இவங்க தான், இந்த 2 பேர் தலைமையில் தான் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜேடியு தன்னுடைய பதிவு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு போஸ்டர் அடிக்கப்பட்டுச்சு, அதில் என்ன தெரியுமா? மீண்டும் நிதிஷ்குமார் தான் சிஎம் 2025 தேர்தல் அப்படின்ற ஒரு ஸ்லோகனே இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் எந்த இடத்துலையுமே என்டிஏ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை, சோலோவாக நிதிஷ்குமார் மோடி அப்படின்ற பெயர் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே கவனிச்சு பார்க்கணும். 2025 நவம்பர் மாதம் பீகாரில் 243 தொகுதிக்கு தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் ஒருவேளை நிதிஷ்குமார் தோத்து போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல்ல தன்னுடைய எம்பிக்கள் எல்லாம் வாபஸ் வாங்கக்கூடிய எல்லா வேலையிலுமே நிதிஷ்குமார் ஈடுபடுவார். ஏன்னா பிஜேபி செஞ்ச துரோகங்கள் அப்படி, இந்த தேர்தலையும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா மோடியோடைய ஆட்சி என்பது முடிவுக்கு வந்துடும். ஏன் நிதிஷ்குமாருக்கு இது ஒரு அக்னி பரீட்சை
ஆச்சே, ஏன் இது மகாராஷ்டிராவை போல் நம்மளுக்கும் இந்த பிரச்சனை வந்துடும், அமித்ஷா ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நிதிஷ்குமாரும் உணராமல் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா தேர்தலையுமே ஜேடியு அல்லது பிஜேபி 2 பேர் மட்டும்தான் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை 5 பேர் இருக்கிறாங்க. ஜேடியு பிஜேபி தவிர எல்ஜேபி கட்சி இருக்கிறது, ஹச்ஏஎம்எஸ் கட்சி இருக்கிறது, அதே போல் ஆர்எல்எம் கட்சி இருக்கிறது, உபேந்திர குஷ்வாகாவுடைய கட்சி இருக்குது. இப்படி 5 கட்சிகள் இருக்கிறதுனால வழக்கம் போல் நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்கள் பல இடத்துல தோல்வி அடைய வச்சு பிஜேபி பெரிய கட்சியாக வந்தால் எப்படி மகாராஷ்டிராவில் நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கோம், அஜித் பவார் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு, சிண்டே நீங்கள் எங்களுக்கு ஆதரவே தேவையில்லை, வெளியே போகிறீங்களா உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி டீல் பேசி ஏக்நாத் சிண்டேவை மடங்க வச்சாங்களோ, அதே போல் இங்கே நாங்கள் நிறைய எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம், எங்களுக்கு உபேந்திர குஷ்வாகாவோட ஆதரவு இருக்குது, எல்ஜேபி கட்சியுடைய ஆதரவு இருக்குது, ஜிதன் ராம் மாஞ்சியுடைய ஹச்ஏஎம் கட்சியுடைய ஆதரவு இருக்குது, அவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க, நீங்கள் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாரை மடக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நிதிஷ்குமாருக்கு இந்த தேர்தல் அக்னி பரீட்சையாக இருக்குது. ஏன்னா பிஜேபி எப்படியெல்லாம் முதுகில் குத்தும் அப்படின்றது நிதிஷ்குமாருக்கு தெரியும். 2000 ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு சிஎம் பதவி கொடுக்காம ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு சிஎம் பதவி கொடுத்துச்சு இந்த பிஜேபி. அவர் எனக்கு தேசிய அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நிதிஷ்குமாருக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. சரி, நிதிஷ்குமார் சிஎம்மாக இருக்கார்ல, 2005 நடந்த தேர்தலில் அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க வைக்காம இதே போல தான் என்டிஏ லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை முன்னிலைப்படுத்தினாங்க, சிஎம் அறிவிக்கலை. அப்போ 4 கட்ட தேர்தலில் முதல் கட்டத்திலேயே பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் வர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அருண் ஜெட்லி, அப்போது முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அருண் ஜெட்லி அவர்கள் நிதிஷ்குமாரை சிஎம் பேச அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணார். அதன் பின்பு தான் பார்த்தீங்கன்னா 243 சீட்டில் 130 சீட்டை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாங்க. இதே போல தான் 2010 என்டிஏ கூட்டணியில் ஜேடியு கட்சி 115 இடமும் பிஜேபி 91 இடமும் ஜெயிக்கிறாங்க. இதை நல்லா கவனிச்சு பாருங்க, ஜேடியு தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கு, பிஜேபிக்கு அதை விட 20 எம்எல்ஏக்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் 2013 ஆண்டு ஆர்ஜேடி பக்கம் நிதிஷ்குமார் தாவுறாரு. தாவி அங்கே ஜெயிக்கிறாங்க. அங்கே ஜேடியு கட்சி கம்மியான சீட்டை ஜெயிச்ச போது நிதிஷ்குமாருக்கு சிஎம் பதவி கொடுக்கப்படுதா. 2017 மறுபடியும் பிஜேபி பக்கம் வந்து இந்த தேர்தல் தான் உண்மையான பிஜேபி யார் அப்படின்றத நிதிஷ்குமாருக்கு காட்டுச்சு. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி பிஜேபியும் ஒரே ஷேரிங் இடத்துல தான் போட்டிடுறாங்க. ஆனால் பிஜேபி 74 சீட்டில் ஜெயிக்குது, ஜேடியுக்கு வெறும் 43 சீட்டு மட்டும் தான் கிடைக்கிது. என்ன காரணம் அப்படின்னா அப்போ சிராக் பாஸ்வான் பிஜேபி கூட்டணியில் இருந்தார், ஆனால் அவர் நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொள்ளலை. நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சிராக் பாஸ்வானை பிஜேபியே நிப்பாட்டி நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்களை ஃபுல்லாக தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்ச உடனே அவங்களுடைய சீட்டுகள் வந்து குறைஞ்சிருது. குறைஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால வேற வழி இல்லாமல் நிதிஷ்குமாரை சிஎம் பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனாலும் பிஜேபி முதுகுல குத்துனது நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதன் பின்பு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை அமைச்சராக்கி அவரை வந்து கைக்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க. நிதிஷ்குமார் ஜிதன் ராம் மாஞ்சியை சிஎம் ஆக்குறாரு, அவர் சிஎம் பதவியிலேருந்து விலகாதன்னு சொல்லி அந்த கட்சியை உடைக்கிறாங்க. இப்படி மாறி மாறி பண்ணதுனால தான் 2022 ஆண்டு மறுபடியும் லாலு பிரசாத் கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் 2024 அவருக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் ஆக்கல அப்படின்றக்காக பிரிஞ்சு மறுபடியும் பிஜேபி கிட்டே போயிட்டாரு. அப்போ இந்த தேர்தலையுமே நம்மளை காலி பண்ணிடுவாங்களோன்ற அச்சம் நிதிஷ்குமாருக்கு இருக்கு. இப்போ அமித்ஷாவும் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால அந்த அச்சம் நிதிஷ்குமாருக்கு பெருசானதுனால தான் இன்றைக்கி தன்னுடைய கட்சியினரை மோடியும் நாவலும் மட்டும் இருக்க மாதிரி ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட வர்றாரு நிதிஷ்குமார். வெறும் நிதிஷ்குமாரோடைய பிஜேபி மட்டும் இப்போ சரண்டர் ஆகலை, மற்ற கூட்டணி கட்சிகளான எல்ஜேபி கட்சியாக இருக்கட்டும், அதே போல் ஹச்ஏஎம் கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கே போடுறாங்க, செயற்குழு மீட்டிங்கே போட்டு நாங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் பங்கேற்போன்றாங்க. உபேந்திர குஷ்வாகா அவர் நாங்கள் நிதிஷ்குமாரை தான் ஏற்போன்றாங்க. இப்படி எல்லா கூட்டணி கட்சியுமே நிதிஷ்குமார் தான் ஏத்துக்கிறோம்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம பிஜேபி இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்காங்க. சரி, இது பீகார் அரசியலா இருக்கட்டுமே, நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஏன் அமித்ஷா இப்படி பேசுறார்? இது பிஜேபிக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பீகாரில் சிஎம் பேஸ் கிடையாது. நிதிஷ்குமார் ஹானஸ்ட் மேன்ற ஒரு பேர் இருக்கு, 15% ஓட் பேங்க் அவர்கிட்ட இருக்கு. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் வந்ததுனால தான் பிஜேபி மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சாங்க. அப்போ ஏன் நிதிஷ்குமாரை கழட்டி விடணும், நிதிஷ்குமாரை கழட்டி விட்டு நாங்கள் சிஎம் ஆகணும், அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இதில் தான் சந்தேகம் வருது. 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று, வரக்கூடிய செப்டம்பர் மாதமே மோடி ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 75 வயசு ஆக போது, பிஜேபியில் 75 வயசை தாண்டின யாருமே
இது வரைக்கும் பதவியில் இருந்ததா வரலாறே கிடையாது. அப்போ மோடிக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா அடுத்த இடத்த யோகி கொடுத்துடக்கூடாது, நாம் ஒரு இந்துத்துவம் வேணாம் காட்டணும், நாம் ஒரு லீடராக மாறணும், நாம் பிஜேபியை தனித்த இடத்துக்கு கொண்டு போகணும், நிதிஷ்குமார் எதுக்கு நம்பணும் அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு அம்பேத்கரை அமித்ஷா சீண்டினாரா அல்லது நிதிஷ்குமாரை சீண்டுறாரா அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது வாய்ப்பாக என்ன இருக்கலாம் அப்படின்னா, அமித்ஷா அம்பேத்கரை சீண்டுறதுனால அமித்ஷாவோடைய கதையை முடிப்பதற்கு மோடி அவர்களே தயாரிட்டாரா, ஆர்எஸ்எஸ் தயாராகிருச்சா, அதனால தான் பீகார் பிஜேபியை விட்டு அமித்ஷாவோட பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமே போட வச்சாங்களா அப்படின்ற ரெண்டாவது கேள்வி நமக்குள்ளே எழுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அம்பேத்கர் விஷயத்தில் தலித் அமைப்புகள்கிட்ட மோடியோடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. நிதிஷ்குமார் மோடியோட நாற்காலியில் ஒரு காலான நிதிஷ்குமாருக்குமே அவரை சீண்டி இன்னைக்கு மோடி நிதிஷ்குமாரோடைய உறவை கெடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு அப்படின்றப்ப முதல் வாய்ப்பு தான் எனக்கு என்னமோ சரியாக படுது. அமித்ஷா அவர்கள் மோடிக்கு எதிரான வேலையில் ஈடுபட தொடங்கிவிட்டாரோ அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தேகம் என்பது மோடிக்கு 75 வயசு ஆகிறதுனால அவருடைய பதவி பறிப்பதற்கான வேலையாக இருக்குமோ அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் கொண்டு வரக்கூடிய எல்லா மசோதாக்களுமே ஜேபிசி கமிட்டிக்கு தான் போகுது. நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவிலேயே மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் வக்பு வாரிய மசோதாவும் ஜேபிசி, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலும் ஜேபிசி, அடுத்து யூசிசி சட்டத்தையும் ஜேபிசி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஆள முடியாது, அத்வானி ஆள முடியாதது நான் சாதிச்சிட்டேன், குறைஞ்சபட்சம் ஜேபிசி கமிட்டிக்காவது கொண்டு போயிட்டேன், நிறைவேற்ற முடியல, என்ன பண்ணுறது, ஜேபிசி கமிட்டிக்காவது போச்சுல, எனக்கு என்ன ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்குது, கூட்டணி ஆட்சி தானே, இதில் இது பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு வரலாறை தன் பக்கத்தில் மோடி அவர்கள் எழுத வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஜேபிசி கமிட்டிக்கு பல்வேறு மசோதாக்களை அனுப்பி வைக்கிறார் அப்படின்ட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் மோடியை தொடர்ச்சியாக சீண்டுவதை பார்க்கும்போது மோடியை காலி பண்ணிட்டு அமித்ஷா அந்த இடத்துக்கு உட்காரணும்னு நினைக்கிறார் அப்படின்றதா யதார்த்த உண்மையாக படுது. ஏன்னா ஏற்கனவே ஹரியானா தேர்தலையும் மோடியை பிரச்சாரம் பண்ண வைக்கல, மகாராஷ்டிரா தேர்தலையும் மோடியை பிரச்சாரம் பண்ண வைக்கல, ஜார்க்கண்ட் தேர்தலையும் மோடி பிரச்சாரம் பண்ண வைக்கல. மோடி இல்லாமையே பிஜேபி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஆர்எஸ்எஸ் கட்டமைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கேப்பை அமித்ஷா அவர்கள் கைப்பற்றி விடணும் என்று நினைக்கிறார். அது நடக்குமா இல்லையா? மோடிக்கு எதிராக அமித்ஷா கும்பலே இப்படியான குளிபெருக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறதுனால தான் அமித்ஷாவுக்கு எதிராக ஒன்றிய அமைச்சர், அதுவும் சாதாரண ஒரு கிரிராஜ் சிங்ன்ற ஒரு ஒன்றிய அமைச்சரே அமித்ஷாவுக்கு எதிராக பேசக்கூடிய, உள்துறை அமைச்சருக்கு எதிராக பேசக்கூடிய, மோடியுடைய இரண்டாவது ஆளாக இருக்கக்கூடிய, வலதுகையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவையே எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படின்றது மோடி இல்லாமல் இது நடக்காது. மோடி அமித்ஷாவை குறிவித்து விட்டார், இருவரும் ஒருவருக்கொருவர் குளிபெருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்மளால் யூகிக்க முடியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.